என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நமக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம காசு வந்துருச்சா, 275 கோடி வந்துருச்சா, அதோட டாக்ஸ் காசு வந்துருச்சா, எல்லாமே டிடிஎஸ்லாம் வந்துருச்சா, ஓகே நம்ம சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சேஃபாக தான் இருக்காரு. அவர் பிரைவேட் ஜெட்டில் போகிறாரு. வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் கோடீஸ்வரங்க, அவங்கெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் சளைக்கிற ஆளுங்க கிடையாது. அது ஒரு பக்கம். அது தெரிஞ்சுதான் விஜய் வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு வந்து படம் கொடுத்துருக்காரு. ஜனநாயகன் 9ஆம் தேதி, பராசக்தி 10ஆம் தேதின்னு சொன்னதுக்கு அப்புறமே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து ஷாக் ஆயிட்டாங்க, அதிர்ச்சி ஆயிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவங்க ஒரு 5 நாள் கேப் இருக்கும்னு தான் இவ்வளோ பெரிய விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க. 107 கோடி ரூபா கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஒரு 26ஆம் தேதி 27ஆம் தேதி வரலைன்னா அன்னைக்கே கோர்ட்டுக்கு போயிருக்கலாமே. அன்னைக்கு கோர்ட்டு போயிருந்தீங்கன்னா 10 நாள் அவகாசம் இருந்திருக்குமே. 10 நாள் அவகாசத்தில் நீங்க நீதிமன்றத்தில் நீங்க போராடி அந்த சர்டிபிகேட்டை வாங்கியிருக்கலாமே. நீங்க ஹீரோங்கிறதுனால தான் இந்த படத்துல இவ்வளவு சிக்கல் வருது, இவ்வளவு இடையூறுகள் வருது. இதெல்லாம் உங்களுக்கும் தெரியும். பல பன்முனை தாக்குதல்கள் இருக்குன்னு தெரியும். இது இருந்தும் நீங்க ஏன் அலட்சியமா இருந்தீங்கன்றதான் என்னுடைய கேள்வி. அப்போ உங்களுடைய அலட்சியம், இந்த நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்லையா, எம்ஜிஆர் பாடின பாட்டு. அந்த பாட்டை வந்து விஜய் வந்து ஒரு காட்சியில வந்து முணுமுணுக்கிறார், வாய்ஸா முணுமுணுக்கிறாரு. அந்த சம்பந்தப்பட்ட தயாரிப்பு நிறுவனத்திட்ட இருந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் வாங்கல. அந்த ஒருத்தர் வந்து அப்ஜெக்ட் பண்றாரு, அதாவது கொடுக்க கூடாதுன்னு சொல்றாரு. அப்படின்னா கொடுக்க முடியாது, அதான் சூழ்நிலை. சரி, ரிவைசிங் கமிட்டிக்காரங்க இன்னும் படமே பார்க்கல. வந்து ஒரு அட்டானமஸ் பாடி, அதன் போது நீங்க போய் அங்க டிக்டேட் பண்ண முடியாது, கமெண்ட் பண்ண முடியாது. நீங்க ரிக்வஸ்ட் தான் பண்ணலாம், கொஞ்சம் சீக்கிரம் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்க தான் செய்யலாம். பல விதமா பேசுறாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, டிஎம்கே தான் இதுக்கு காரணங்கிறாங்க. இது நீங்க ஒத்துப்பீங்களா? இது வந்து மாநில அரசு, இவங்க என்ன செய்ய முடியும்? சென்சார் போர்டுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. பல துருவத்திலேருந்து உங்களுக்கு அட்டாக் வரும்னு உங்களுக்கு தெரிய வேண்டாமா? இந்த பக்கம் வரும், அந்த பக்கம் வரும், இங்கே வரும், பின்னாடி வரும், முன்னாடி வரும், மேலே வரும், கீழே வரும், எல்லாம் உங்களுக்கு தெரியணும்ல. யார் எங்கே அம்பு எய்துவாங்கன்னு உங்களுக்கு தெரிய வேணாமா? 4ஆம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். கிட்டத்தட்ட டிசம்பர் 19 ஆரம்பிச்ச அந்த சென்சார் இஷ்யூ இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஜனநாயகன் படமே வந்து இப்போ தள்ளி வைக்கிற அளவுக்கு போயிட்டு இருக்கு. அது என்ன நடக்குது சார்? ஃபுல் டீட்டெயில் எங்களுக்கு சொல்லுங்க. சொல்லி பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 18ஆம் தேதி வந்து சென்சாருக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க ஜனநாயகனுக்கு. 18ஆம் தேதி அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, படம் பார்த்துட்டு 22ஆம் தேதி அந்த தயாரிப்பாளர் இயக்குனர் 2 பேரையும் கூப்பிட்டு 64 கட்ஸ் கொடுத்துருக்காங்க. 64 கட்ஸ் கொடுத்துருக்காங்க. சில வசனங்களை மியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுதான் அவங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு. இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த 64 கட்ஸ் கொடுத்த இடத்துல 1-2 இடங்களில் வந்து வேற வந்து ஃபுட்டேஜை நாங்கள் ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அனுமதி உண்டு. அதாவது வந்து ஆட்சேபனை இல்லாத ஃபுட்டேஜை ஜாயின் பண்ணுவாங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டூயட்லாம் எடுக்கும்போது ஏதாவது கொஞ்சம் விரசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கட் பண்ண சொன்னாங்கன்னா, இனிமே மறுபடியும் ரீஷூட் பண்ண முடியாது. இல்லை, இப்போ ஊட்டியில் போய் ஷூட் பண்ணியிருப்பாங்க, ஒரு பாட்டு காட்சி எடுத்திருப்பாங்க, மறுபடியும் ஊட்டிக்கு போய் ரீஷூட் பண்ண முடியாதுல்ல. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஃப்ளவர் டான்ஸ் ஆடுற மாதிரி, லைட்டாக ஷேக் ஆகிற மாதிரி, இல்லைன்னா வேறு ஏதாவது சீனரிஸ் இருக்கிற மாதிரி வந்து ஷூட் பண்ணிட்டு வருவாங்க. ரா ஃபுட்டேஜ் கொஞ்சம் ஷூட் பண்ணிட்டு வருவாங்க. அது பேர் ஸ்டாக் ஷாட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து வச்சுருப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு மூமெண்ட் வந்து நீங்கள் கட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன மூமெண்ட்டு, அப்படி ஒரு 3 செகண்ட்ஸ் வரும், கட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, இந்த ஃப்ளவர் அப்படி ஆடுற மாதிரி எல்லாம் காமிச்சு கட் பண்ணி போட்டு கொடுப்பாங்க. ரீஃபில் பண்ணுறதுன்னு அர்த்தம். அந்த ஒரு கட் பண்ண ஃபுட்டேஜை வந்து சென்சார் அப்ஜெக்ட் பண்ணுறாங்க. அதை நீக்கிட்டு அந்த 3 செகண்டுக்கு வேறு ஃபுட்டேஜ் போடலாம். அந்த பூ மாதிரி ஏதாவது ஒன்று போடலாம். அவங்க அப்ஜெக்ட் பண்ணாத ஃபுட்டேஜை போடலாம். பல நேரங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டான்ஸ் ஆடுறாங்கல்ல, டான்சர்ஸ்னுடைய காலை மட்டும் காட்டுவாங்க. அதில் எல்லாம் ஒன்றும் அப்ஜெக்ட் பண்ண முடியாது. அது அப்படி பண்ணுவாங்க. அப்படி வந்து ஒரு சில காட்சிகளில் வந்து நாங்கள் வேறு மாட்டு காட்சி வந்து போட்டு தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போட்டு கொடுத்துருக்காங்க. சென்சார் வந்து அதை வாங்கிட்டதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மறுபடியும் அதை பார்ப்பாங்க. மறுபடியும் இவங்க சொன்ன கட்ஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத அவங்க மறுபடியும் ஒரு வாட்டி பார்ப்பாங்க. பார்த்துட்டு இவங்க சொன்ன கட்ஸ் எல்லாம் ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கொடுத்த கண்டென்ட் இருக்கு இல்லையா, ஹார்ட் டிஸ்க் கண்டென்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு கவரில் போட்டு இந்த லெட்டர்லாம் உள்ளே வந்து வைப்பாங்க. என்ன லெட்டர் வைப்பாங்க அப்படின்னா, இந்த சென்சார் போர்டில் ஒரு 5 மெம்பர் பார்ப்பாங்க. அதில் ஒருத்தர் தலைவர், 4 பேர் வந்து மெம்பர்ஸாக இருப்பாங்க. இவங்க எல்லாருமே வந்து இந்த கட்ஸ் எல்லாம் இந்த படத்துக்கு இது கொடுத்துருக்கு, இந்த ஃபுட்டேஜ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த லென்த்தில் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதெல்லாம் குறித்து மார்க் பண்ணி சைன் பண்ணுவாங்க. எல்லாருமே சைன் பண்ணுவாங்க. இந்த ஆமாம், எந்தெந்த கட்ஸ் கொடுத்துருக்காங்க, எங்கே மார்க் பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு ரீல் எங்கே கொடுத்துருக்காங்க, 7th ரீல் எங்கே கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையுமே மார்க் பண்ணி அந்த டைமிங்கோட மார்க் பண்ணி
அதெல்லாம் வந்து அந்த லெட்டரையும் உள்ளே வச்சு இந்த ஹார்ட் டிஸ்கையும் உள்ளே வச்சு சீல் பண்ணிடுவாங்க. அந்த கவரை சீல் பண்ணி கவரை வச்சுட்டு தான் வந்து சென்சார் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுவாங்க. இதுதான் சென்சாரோட நடைமுறை. இன்னைக்கு இப்படி இருக்குது. சில வருடங்களுக்கு முன்னாடி ஃபிலிமில் ஷூட் பண்ணிட்டு இருந்தப்போ என்னென்னா அந்த ஒரிஜினல் நெகட்டிவ் இருக்கு இல்லையா, அந்த நெகட்டிவை வந்து அவங்ககிட்ட சரண்டர் பண்ணிடணும். அதை கவருக்குள்ளே வச்சு இந்த லெட்டரை வச்சு சீல் பண்ணிடுவாங்க. ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அவங்க அந்த நெகட்டிவ் எடுத்து பார்ப்பாங்க. இதெல்லாம் நாங்கள் கட் கொடுத்துருக்கோமே, இது எப்படி படத்தில் வந்துச்சுன்னு கேட்பாங்க. ஸோ அதுதான் வந்து சிஸ்டம் பொதுவாகவே. ஸோ அந்த கட்ஸ் எல்லாமே இவங்க ஒத்துட்டு இருக்காங்க. இவங்க வந்து அதை வந்து சரி பண்ணி கொடுத்துருக்காங்க. சில காட்சிகள் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க வந்து அதுக்கு பதில் மாற்று காட்சி அதில் போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த மாற்று காட்சி போட்டு கொடுத்தது வந்து சில அப்ஜெக்ஷன்ஸ் வந்து சென்சார் போர்டில் இன்னும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சென்சார் போர்டில் வந்து முதல் தடவையாக படம் பார்க்கும்போது ஒரு தலைவர் 4 மெம்பர் வந்து பார்ப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற வேற இடத்துல ஒரு ப்ரீவியூ தியேட்டர் இருக்கும். அதில் வந்து ஆப்ரேட்டர் மட்டும்தான் அலோவ் பண்ணியிருப்பாங்க அந்த படத்தை போடுறதுக்கு. வேற யாருமே உள்ள விட மாட்டாங்க. ஒரு தலைவர் சென்சார் போர்டு ஆஃபீஸர், ரீஜனல் ஆஃபீஸர் ஒருத்தர் இருப்பார். 4 சென்சார் போர்டு மெம்பர்ஸ் இருப்பாங்க. எல்லாருமே வேற வேற இடத்துல உட்காந்துருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஏ ரோல ஒருத்தர் உட்காந்துருக்காருன்னா இன்னொரு மெம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டி ரோல உட்காந்துருப்பாரு. இன்னொரு மெம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ரோல உட்காந்துருப்பாரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் கனெக்டிவிட்டி இருக்காது. படம் ஓடும்போது ஒருத்தர் பேசிக்க முடியாது. அந்த மாதிரி உட்காந்துருப்பாங்க. எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த பரீட்சை எழுதுவாங்கல்ல பேடு பேப்பரு, அதே மாதிரி பேடு பேப்பரு பேனா பென்சில் எல்லாமே கையில் வச்சுருப்பாங்க. படம் ஓடவே அவங்கவுங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிக்கிட்டே வருவாங்க. இந்த இடத்துல கட் பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த இடத்துல இது கட் பண்ணணும் அப்படின்றது வந்து குறிச்சிக்கிட்டே வருவாங்க அவங்க. அப்படி வந்து அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க உட்காந்து வந்து 1/2 hour 1 hour டிஸ்கஸ் பண்ணுவாங்க. டிஸ்கஸ் பண்ணி இவங்க 4 பேர் ஆஃபீஸர் எல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இவங்களுடைய எல்லா கருத்தையும் சொல்லுவாங்க. அப்போ மொத்தத்தில் வந்து இந்த படத்தில் என்னென்ன பண்ணலாம், என்னென்ன நீக்க சொல்லலாம், என்னென்ன வந்து மியூட் பண்ண சொல்லலாம், எல்லாத்தையும் இவங்க முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா டைரக்டரையும் ப்ரொடியூசரையும் கூப்பிடுவாங்க. டைரக்டர் ப்ரொடியூசர் வந்து அந்த படம் தியேட்டருக்கு வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் இவங்க எந்த காட்சிகள் ஆட்சேபனை தெரிவிக்கிறாங்களோ அந்த காட்சிகளை சொல்லுவாங்க. டைரக்டர் வந்து விளக்கம் கொடுக்கலாம். அதாவது வந்து நான் இந்த காரணத்தினால தான் இதை வச்சுருந்தேன், இதனால தான் இப்படி வச்சுருக்கேன், அது நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, இந்த விளக்கங்கள்லாம் டைரக்டர் கொடுக்கலாம். ஒருவேளை டைரக்டர் கொடுக்க விளக்கங்கள் வந்து நியாயமான விளக்கமாக இருந்தால் அந்த காட்சி கட் கொடுத்தாங்க இல்லையா, அதை வேணான்னு கூட அவங்க வந்து ரிமூவ் பண்ணலாம். மொத்தமே இதுக்கு கால அவகாசம் அந்த ப்ராசஸ் டேஸ் வந்து எவ்வளோ சார்? இல்லை, இதுக்கு ப்ராசஸ் டேவே கிடையாதுமா. இது வந்து எப்படின்னா ஒரு படம் பொதுவாக எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ஒரு சென்சார் கொடுத்தீங்கன்னா, ஒரு படம் பார்த்தாங்கன்னா ஒரு கட்ஸ் கொடுத்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா அது உடனே கொடுத்துருவாங்க. ஒரு உதாரணத்துக்கு யூ இந்த மாதிரி வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் நீங்கள் சரிங்க எனக்கு ஏ கொடுத்தா பரவாயில்ல, எனக்கு யூ கொடுத்தா ஓகே தான் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட வந்து நீங்கள் புது கண்டென்ட்டை வந்து ரிவைஸ்டு கண்டென்ட்டை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உடனே வந்து 2 நாள்லேயே கூட 1 நாள்லேயே கூட சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. இதுக்கு 20 நாள் மேலே ஆச்சு அவங்க அந்த சென்சார் சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணி இப்போ வரைக்குமே அதுக்கு வந்து பிரச்சனையாக தான் இருக்குது. இது மாதிரி எந்த படத்துக்குமே இந்த மாதிரி பிரச்சனை வந்து தணிக்கை சான்றிதழுக்கு வந்ததில்லை. ஏன் ஜனநாயகனுக்கு மட்டும் இவ்வளோ அந்த ப்ரெஷர் வருது சார்? நீங்கள் எந்த படத்துக்குமே இந்த மாதிரி வந்தது இல்லைன்னு முதல்ல சொல்றதே தப்பு. பல படங்களுக்கு பல சூழ்நிலைகளுக்கு பார்த்தீங்கன்னா சென்சார் பிரச்சனைகள் வந்துருக்கு. எவ்வளவு நாள் வேணா இழுக்கும். அதெல்லாம் வந்து அவங்களோட டிஸ்கிரிப்ஷன்னா அவங்க முழுசா வந்து திருப்தி அடைகிற வரைக்கும் சென்சார் சர்டிஃபிகேட் வழங்க மாட்டாங்க. இன்னொரு பக்கம் சில படங்கள் வந்து தப்பான கருத்துக்களை சொல்லக்கூடிய படங்களா இருந்தா சென்சார் சர்டிஃபிகேட்டே வழங்க மாட்டாங்க. எத்தனையோ படங்கள் அப்படி இருந்திருக்கு. தேன்கூடுன்னு ஒரு படம் ஒன்று எடுத்தாங்க. அது ஈழத்தமிழர்களை பத்தி பேசிச்சு அந்த படம். அது ஈகோர்னு அந்த இயக்குனர் வந்து இயக்கியிருந்தாரு. அந்த படம் பார்த்தீங்கன்னா சென்சார் நம்ம இந்தியாவில் அலோவ் பண்ணவே இல்லை. அது வெளிநாடுகள்ல எல்லாம் ரிலீஸ் பண்ணுச்சு. நீங்க வேற நாடுல போய் ரிலீஸ் பண்ணலாம், அங்கங்க சென்சார் இருக்கு, அவங்க அனுமதிச்சாங்கன்னா நீங்க ரிலீஸ் பண்ணலாம். ஆனா இந்தியாவில் வந்து அலோவ் பண்ணல, ரிலீஸே ஆகலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி இறந்தார் இல்லையா, அந்த காலகட்டத்தில் ஆர்கே செல்வமணி வந்து குற்றப்பத்திரிக்கைன்னு நினைக்கிறேன் அந்த படத்தோட பேர், ராஜீவ்காந்தியுடைய லைஃப் ஹிஸ்டரி, அந்த அசாசினேஷனை வச்சு ஒரு படம் ஒன்று எடுத்தார். அது சென்சார் கொண்டு போனார். அந்த படத்தை அனுமதிக்கவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அந்த படம் வரவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அதை வந்து ரிலீஸே பண்ண முடியல. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் பல காலகட்டங்களில் இருந்திருக்குமா. எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. சென்சாரை பொறுத்த வரைக்கும் சில படம் வந்து ரொம்ப விரசமாக இருக்கும், சில படம் வந்து ரொம்ப வயலன்ஸாக இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்து இருக்கும். பலவிதமான ஆலோசனைகளுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு படத்தை வந்து சென்சார் கொடுப்பாங்க. இப்போ ஜனநாயகனை பற்றி இந்த சென்சார் ஏன் தள்ளி போச்சு அப்படின்னு நம்ம பேசணும் அப்படின்னா இவங்க என்ன 2-3 காரணங்கள் சொல்கிறாங்க.
ஒரு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, எம்ஜிஆர் பாடின பாட்டு. அந்த பாட்டை வந்து விஜய் வந்து ஒரு காட்சியில வந்து முணுமுணுக்கிறார், வாய்ஸா முணுமுணுக்கிறாரு. அந்த சம்பந்தப்பட்ட தயாரிப்பு நிறுவனத்திட்ட இருந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் வாங்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் குற்றச்சாட்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்த ராணுவம் இருக்கு இல்லையா, அது சார்ந்த சில சிம்பிளை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, அடையாளங்களை வந்து படத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. அது வந்து இந்திய அடையாளங்கள். அதை வந்து அனுமதி இல்லாமல் அதை வாங்கி பயன்படுத்தியிருக்க கூடாது அப்படிங்கிறாங்க. நீங்க உதாரணமா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அமரன் ஒரு படம் வந்துச்சுல, சிவகார்த்திகேயன் படம். அந்த படத்துல அது ராணுவ வீரர் பத்தியான கதை, பார்டர்ல நடக்கிற கதை தான். அப்ப அந்த படக்குழுவினர் சென்சார் போர்டோடு போய் டிஸ்கஸ் பண்ணி எந்தெந்த சிம்பிளை யூஸ் பண்ணலாம், எந்தெந்த பயன்படுத்தலாம், எந்தெந்த பயன்படுத்தக்கூடாது, எதெல்லாம் வந்து படத்தில் பயன்படுத்தக்கூடாதுன்னு தடை செய்யப்பட்டிருக்கு, இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க வந்து அந்த படத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. ஆமாம், கேட்டு தெரிஞ்சுட்டு தான் பண்ணியிருக்கணும். பொதுவாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது சென்சிட்டிவான விஷயத்தை எடுத்து பண்ண போறீங்கன்னா அதை பற்றின ஒரு நாலேஜ், அதை பற்றின ஒரு ஆலோசனை, அது தெரிஞ்சவங்க, அது ரிட்டையர் ஆஃபீஸராக இருக்கலாம், இப்போ கரண்ட்டில் இருக்கிற ஒரு ஆஃபீஸராக இருக்கலாம், ஏதோ ஒன்று அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா சரியாக இருந்திருக்கும். இவங்க வந்து அந்த மாதிரி கேட்டு தெரிஞ்சு பயன்படுத்தலை. அதனால் வந்து தெரியாமல் பார்த்தீங்கன்னா இராணுவம் அடையாளங்களை வந்து சிம்பிள்ஸை வந்து பயன்படுத்திக்கிறதா சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்னென்னா, 4 பேர் பார்க்குறாங்க, ஒரு சென்சார் ஆஃபீஸர் பார்க்குறாரு, 5 பேர். அதில் 3 பேர் வந்து இதுக்கு வந்து யூஏ கொடுக்கலான்னு ஒத்துக்கிட்டாங்க. ஒருத்தர் மட்டும் இதுக்கு அனுமதிக்க மறுக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு மத உணர்வை புண்படுத்துகிற மாதிரி சில காட்சிகள், சில வசனங்கள் இருக்குன்னு அவர் சொல்கிறார். இப்போ 4 பேரில் ஒருத்தர் மட்டும் கொடுக்கலைன்னா கூட சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது. அந்த ஒருத்தர் வந்து அப்ஜெக்ட் பண்ணுறாரு, அதாவது கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். அப்படின்னா கொடுக்க முடியாது, அதுதான் சூழ்நிலை. சரி, இந்த ஒருத்தரை மீறி மெஜாரிட்டியாக 3 பேர் இருக்காங்க, மற்றவங்க சேர்ந்து கொடுக்கலாம், ஆஃபீஸர் இருக்கார் அப்படின்னா, இவர் வந்து அந்த மெயின் ரீஜனல் சென்சார் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, அங்கே வந்து அவருடைய புகாரை வந்து தெரிவிச்சிட்டாருன்னா அங்கே வந்து கண்டிப்பாக இவங்க கூப்பிட்டு கேட்பாங்க, அவர் தான் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்காருல்ல, நீங்கள் ஏன் அதுக்கு மீறி சென்சார் சர்டிஃபிகேட் வழங்குனீங்கன்னு கேட்பாங்க. சிக்கல் வந்துடும். அந்த மாதிரி பண்ண முடியாது. அப்படிதான் வந்து ஒருத்தர் புகார் செய்ததா சொல்லியிருக்காரு. அந்த புகார் செய்ததுனால அது ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அது எப்படி சார் புகார் செய்ய முடியும்? ஏன்னா அவங்க 5 பேர் தாண்டி யாருமே வெளியே படம் பார்த்திருக்க வாய்ப்பு இல்லை, அந்த டீமும் அவங்களையும் தாண்டி. அப்ப எப்படி அந்த புகாரானது வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? புகார் என்பது என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, வெளியில யாரோ வந்து புகார் கொடுத்ததா சொன்னாங்க. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த 4 பேர் பார்த்தாங்க இல்லையா, அதாவது தலைவரை தவிர்த்து 4 பேர் பார்த்தாங்கல்ல, அதுல 3 பேர் வந்து ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஒருத்தர் வந்து முடியாதுன்னு சொல்றாரு, சில காட்சிகளை நீக்கணும்னு சொல்றாரு, அவர் வந்து இதுக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கூடாதுன்னு சொல்றாருன்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கான அதிகாரம் அவங்களுக்கு இருக்கு. அப்படி ஒரு புகார் வந்ததுனால தான் அதை வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ரிவைசிங் கமிட்டி அப்படின்னா, இங்கே நாங்கள் பார்த்தோம், இங்கே சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுல இந்த காட்சிகள்லாம் நாங்கள் கட் பண்ணியிருக்கோம், இது இல்லாமல் யூஏ கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு மெம்பர் மட்டும் அப்ஜெக்ஷன் பண்ணுறாரு, ஸோ நீங்கள் பாருங்க, நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கன்னும் போது அங்கே வேற உறுப்பினர்கள் இருப்பாங்க. இவங்க யாருமே அங்கே கலந்துக்க மாட்டாங்க. வேற புது உறுப்பினர்கள் 10 பேர் பார்ப்பாங்க. பார்த்து அது இந்த ஒருத்தர் அப்ஜெக்ட் பண்ணுறது சரியா தப்பா இதெல்லாம் அவங்க ஆலோசனை பண்ணி சர்டிஃபிகேட் வழங்குவாங்க. இப்போ ரிவைசிங் கமிட்டிக்கு போயிருக்கு. ரிவைசிங் கமிட்டிக்காரவங்க இன்னும் படமே பார்க்கல. அவங்க அப்படிதான் சொல்றாங்க. கோர்ட்ல சென்சார் போர்டு சார்பா வந்து அவங்க அரசு வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா, ரிவைசிங் கமிட்டி சார்பா இன்னும் படமே பார்க்கல, எங்களுக்கு கால அவகாசம் வேணும், 4 வார கால அவகாசம் வேணுங்கிற. அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் ஒண்ணுமே சொல்ல முடியாதுமா. ஒரு விஷயத்த நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அதுதான் நான் சொல்றேன், அங்கதான் சொல்றேன். படம் டேட் வந்து சென்சார் சர்டிஃபிகேட் வாங்காம நீங்க ஃபிக்ஸ் பண்ணவே கூடாது. சென்சார் சர்டிஃபிகேட் வாங்காம நீங்க ஃபிக்ஸ் பண்ணவே கூடாது. அதாவது வந்து இந்த சென்சார் வந்து சர்டிஃபிகேட் கையில கிடைக்காம ரிலீஸ் தேதி அனௌன்ஸ் பண்றதே வந்து தப்பு, அனௌன்ஸ் பண்ண கூடாது. அப்படி ஒரு சட்டமே இருக்கு. பராசக்திக்குமே வந்து இன்னும் அந்த சர்டிஃபிகேட் கிடைக்கல, ஆனாலுமே அவங்க 10ஆம் தேதி வந்து படம் ரிலீஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. அப்ப அதுவும் இதுவும் குறிப்பிட்ட ரெண்டுமே ஒண்ணு தானே சார்? பராசக்தியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, யூஏ சர்டிஃபிகேட் வழங்குறதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அந்த சர்டிஃபிகேட் வந்து இன்னும் அவங்க கைக்கு வரல. இன்னும் அந்த சர்டிஃபிகேட் கைக்கு வரல அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்க சூழ்நிலையா இருக்கு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வியாழக்கிழமை இருக்குது, நாளைக்கு வெள்ளிக்கிழமை இருக்குது, 2 நாள் முழு நாள் இருக்குது. அதுக்குள்ளே வந்து அவங்க சர்டிஃபிகேட்டை வாங்கிடுவாங்க கையில். ஸோ பிரச்சனை வந்துருச்சுன்னா பிரச்சனைமா, பிரச்சனை வரலைன்னா பிரச்சனை வரல. நீங்கள் சொல்லுவீங்க, பராசக்தி வந்து ஜனவரி 10ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களே, அவங்களும் சென்சார் வாங்குறதுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களே அப்படின்னா, அதாவது அனௌன்ஸ் பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு முறை, சட்டம். அதை மீறி நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அது உங்களோட ஓன் ரிஸ்கில் வந்துடுது. இப்போ வந்து ஜனநாயகனுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கிறதுல தாமதமாகுது, பிரச்சனையாகுது, கிடைக்கல.
அப்படின்னும் போது அந்த 9ஆம் தேதி நீங்கள் எல்லா பிளானிங்கும் பண்ணிட்டீங்க. இப்போ படத்தை ரிலீஸ் பண்ண முடியல, என்ன செய்ய முடியும்? ஒரு 500 கோடி பட்ஜெட் படம் இப்போ அந்த ஒரு நாள் தள்ளி போக போக அவங்களுக்கு நஷ்டம் தானே சார். அந்த டீமுக்கா இருக்கட்டும், விஜய் அவர்களுக்கு இருக்கட்டும், அது நஷ்டம்ல. நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுமா, இது ஒரு தயாரிப்பு நிறுவனம், அவங்க 500 கோடி ரூபா போட்டு படம் எடுத்திருக்கிறாங்க. அப்போ ஓகேவா, இது வந்து அவங்க வியாபார நோக்கத்தோடு பண்ணியிருக்காங்க. சென்சார் போர்டு என்பது எப்படின்னா, அதாவது வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன். அது வந்து இந்த ஃபிலிமுக்கு நம்ம இந்திய நாட்டில் இந்த திரைப்படத்தை வெளியிடுறதுக்கு தகுதியான திரைப்படம் அப்படின்னு அவங்க அந்த சர்டிஃபிகேட் கொடுத்தா மட்டும்தான் நம்ம இந்திய நாட்டில் வெளியிட முடியும். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து இந்த காலகட்டத்துக்குள்ளே பார்த்துட்டு எங்களுக்கு கொடுங்க, 4 நாளில் பாருங்க, 7 நாளில் எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுங்க, இப்படிலாம் நீங்கள் டிமாண்ட் பண்ண முடியாது. இது வந்து மத்திய அரசினுடைய நிறுவனம், இது வந்து ஒரு அட்டானமஸ் பாடி. அதனும் போது நீங்கள் போய் அங்கே டிக்டேட் பண்ண முடியாது, கமெண்ட் பண்ண முடியாது. நீங்கள் ரிக்வஸ்ட் தான் பண்ணலாம், கொஞ்சம் சீக்கிரம் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்க தான் செய்யலாம். ஆனால் அதில் பிரச்சனை இருக்குன்னும் போது அவங்க காலந்தாமதம் பண்ணாங்கன்னா அதில் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. இதில் அரசியல் இருக்கு பின்னாடி அப்படின்ற மாதிரி சில கருத்துக்களும் வந்துட்டு இருக்கு. விஜய் அரசியலுக்கு வந்துட்டாருமா, விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் அரசியல் இருக்குங்கிற வாதத்தை அடுத்து தொடங்கிட்டாரு. அதாவது என்ன அப்படின்னா, இப்ப இந்த சர்டிபிகேட் கொடுக்கல உடனே வந்து மத்திய அரசு வந்து விஜய்க்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. விஜய் வந்து மத்திய அரசு, அதாவது வந்து பிஜேபியில வந்து சேர்றதுக்கு வந்து கூட்டணிக்காண்டி கூப்பிடுறாங்க. பிஜேபி கூட்டணிக்கு வந்தாதான் நாங்கள் சர்டிபிகேட் கொடுக்குறோம்னு சொல்றாங்க, பிஜேபி கூட்டணிக்கு வரலைன்னா நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்றாங்க. அப்படி இப்படின்னு பலவிதமான யூகங்கள் வந்து இன்னைக்கு சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு, நிறைய டிபேட்ஸ் போயிட்டு இருக்கு, பலவிதமாக பேசுறாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, டிஎம்கே தான் இதுக்கு காரணங்கிறாங்க. இது நீங்க ஒத்துப்பீங்களா? இது வந்து மாநில அரசு, இவங்க என்ன செய்ய முடியும்? சென்சார் போர்டுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. அவங்க சார்பாக தயாரித்த படம் இருக்குது பார்த்தீங்களா, அது உறவினர் படம், அதாவது பராசக்தி, அதுக்கே இன்னும் சென்சார் வந்து சர்டிஃபிகேட் கையில் வரல. அவங்க என்ன செய்வாங்க? அவங்களுக்கும் இந்த ஜனநாயகனுடைய சென்சார் வராமல் இருக்கிறதுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஆனால் டிஎம்கே தான் காரணம், வேணும்ட்டே படத்தை முடிக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஎம்கே மத்திய அரசு பாஜக 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணியில் வந்து இதை வந்து சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. பலவிதமான யூகங்கள் இருக்கு. எது எப்படியோ அரசியலுக்கு வந்துட்டார் இல்லையா, அப்படி இருக்கும்போது உண்மையாலுமே சில அரசியல் தாக்குதல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கிற சந்தேகங்கள் எழுது. ஆனா வந்து நம்ம எதையும் ஊர்ஜிதப்படுத்த முடியாது. இது சென்சார் போர்டை பொறுத்த வரைக்கும் கட்சி தலைவர்களும் பல பேர் வந்து இப்ப ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து ஏன் இந்த மாதிரி பண்றீங்கன்ற கேள்விகளும் எழுப்பிட்டு இருக்காங்க. அரசியல் கட்சிக்கு வந்து ஆதரவு குரல் கொடுக்கதாமா செய்வாங்க. இப்ப பாஜக அதை பண்றதா அவங்க வந்து போர்ட்ரேட் பண்றாங்க. இதை வந்து அப்படி வந்து இப்போ பேச்சு பொருளா மாத்துறாங்க. பாஜக தான் வந்து சர்டிபிகேட் கொடுக்கல. அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் குரல் கொடுக்கறதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லையே. ஒரு காரணமா வச்சு பாஜக விமர்சிக்கலாம் அப்படின்னு. ஆமா, ஏதாவது ஒரு காரணம் வேணும்ல, விமர்சனம் பண்றதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும். இப்ப பாஜக தான் வந்து சர்டிபிகேட் கொடுக்கல, பாஜக அராஜகம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனங்களை யார் வைக்கிறா? காங்கிரஸ் வைக்கிறாங்க. காங்கிரஸ் யாரு? எதிர்கட்சி தானே. அப்படி இருக்கும்போது அந்த விமர்சனங்களை வைக்க தானே செய்வாங்க. அது நியாயமான விமர்சனமா தானே பார்க்க முடியும். ஒரு கட்சிக்கு எதிராக இருக்கிற கட்சி இந்த கட்சியை பத்தி விமர்சனம் பண்ணுவாங்க, அது நியாயம் தானே. அப்படிதான் விமர்சனங்கள் வருது. இப்போ இதை எடுத்து பார்த்தீங்கன்னா கேவின் ப்ரொடக்ஷன் வந்து ஃபாரின்ல, இந்தியாவில் மட்டும் இல்லாமல் ஃபாரின்ல வெளிநாடுகள்லையும் வந்து இந்த படம் வந்து வெளியாக அந்த ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இப்போ இதனால இந்த ப்ரொடக்ஷனுக்கு என்ன மாதிரியான லாஸ்லாம் வரும் சார்? ஜனநாயகன் அடுத்து எப்படி ரிலீஸ் ஆகும்? எத்தனை நாள் ஆகும் இந்த கேப்பு? அதாவது வந்து வெளிநாடுகளில் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு எந்த தடையுமே கிடையாது. வேணா வெளிநாடுகளில் ரிலீஸ் பண்ணிக்கலாம். அங்கங்கே வந்து சென்சார் கொடுத்துட்டாங்க. ஆனால் வந்து வெளிநாட்டில் எப்படி ரிலீஸ் பண்ண முடியும்? தமிழ்நாட்டில் வந்து ரிலீஸ் ஆக வேண்டிய படம், தமிழ் மக்களுக்காண்டி எடுக்கப்பட்ட படம், ஒரு தமிழ் படம் அப்படின்னும் போது முதல்ல தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணிட்டு தான் மற்ற ஊர்களில் ரிலீஸ் பண்ண முடியுங்கிற ஒரு சிச்சுவேஷன் இவங்களுக்கு வந்து இருக்குது. அதனால் வந்து எங்கேயுமே படம் ரிலீஸ் இல்லைன்னு எல்லா பக்கமே படத்தோடைய ரிலீஸை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 107 கோடி ரூபா கொடுத்து தனித்தனியாக பிரித்து இந்த தமிழ்நாடு உரிமை மட்டுமே வாங்கியிருக்காங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். அது வந்து ஒரு பெரிய விலை அவங்க கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஆல்ரெடி இதை வாங்கினதுக்கு, இவ்வளோ பெரிய விலை கொடுத்து வாங்கினதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, ஜனநாயகன் வந்து 9ஆம் தேதி வருது, பராசக்தி வந்து 14ஆம் தேதி வருது, ஒரு 5 நாள் கேப் இருக்குது. 5 நாள் வந்து ஜனநாயகன் வந்து 1000 ஸ்க்ரீன்ஸில் ஓடும். அதனால் நமக்கு போட்ட பணத்தை அந்த 5 நாளில் எடுத்துட முடியும், அதுக்கப்புறம் ஓடுறதுல லாபம் கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு கணக்கில் தான் அதை வாங்கியிருக்காங்க. ஆனால் என்ன ஆச்சு, இதுக்கு முன்னாடியே இந்த சர்டிஃபிகேட் கொடுக்குற இஷ்யூக்கு முன்னாடியே என்ன ஆச்சுன்னா, ஜனநாயகன் 9ஆம் தேதி, பராசக்தி 10ஆம் தேதின்னு சொன்னதுக்கு அப்புறமே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து ஷாக் ஆகிட்டாங்க, அதிர்ச்சி ஆகிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவங்க ஒரு 5 நாள் கேப் இருக்கும்னு தான் இவ்வளோ பெரிய விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க. 107 கோடி ரூபா கொடுத்து வாங்கியிருக்காங்க. 5 நாள் 1000 ஸ்க்ரீன்ஸில் ஓடுன்னு நினச்சாங்க. இப்போ அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா இது 500 போது போட்ட பணத்தையே எடுக்க முடியாது, அப்படி ஒரு நிர்பந்தத்தில் ஆல்ரெடி அவங்க இருக்காங்க. இப்போ அதுவே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது, படமே வந்து இப்போ பண்டிகைக்கு வரலைன்னும் போது நிச்சயமாக வந்து அடுத்த ரிலீஸ் தேதிக்கு சொல்லும் போது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் வந்து கொடுத்தாங்க இல்லையா ஒரு விலை, 107
27 கோடி ரூபா இது வரைக்கும் கொடுத்து வாங்கியிருக்காங்கன்னா நிச்சயமா ஒரு 30 கோடி ரூபா இல்லை 25 கோடி ரூபா இல்லை 20 கோடி ரூபா குறைச்சு கொடுங்க அப்படின்னு வந்து கட்டாயப்படுத்துவாங்க, நிர்பந்தப்படுத்துவாங்க. அப்படி குறைச்சு கொடுத்தாதான் நாங்கள் வாங்கிக்கோன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஓடிடி அமேசான் பிரைம்ல வந்து 115 கோடி ரூபாய்க்கு இதை வித்திருக்காங்க. அமேசான் பிரைம் இந்த மாதிரி ஓடிடி சேனலோட கண்டிஷன்ஸ் என்னன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆனோன்னு 28 நாள்ல அவங்க வந்து படத்தை டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க, 4 வாரத்தில் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது இது வந்து 9ஆம் தேதிக்கு பிளான் பண்ணும்போது இங்கிருந்து 4 வாரத்தில் டெலிகாஸ்ட் பண்றதுக்கு அவங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது அடுத்த மாதம் வந்து படம் வந்து பிப்ரவரி மாதம் வந்து ஜனநாயகன் வந்து அமேசான் பிரைமில் வரணும். இப்போ இந்த ரிலீஸ் தேதி தள்ளி போச்சுன்னா அடுத்த மாதம் வர முடியாதுன்னா அவங்க ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு கோட்டா வச்சுருக்காங்க. அந்த கோட்டா படி படம் வரலைன்னா அவங்களுடைய அப்ஜெக்ஷன்ஸ் வந்து தெரிவிப்பாங்க. அதாவது அவங்க குறைச்சி கொடுங்க, இவ்வளோ விலை எங்களால் கொடுத்து வாங்க முடியாது அப்படின்னு அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி வந்து பலவிதமான பிரச்சனைகளுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தியேட்டரில் வந்து புக்கிங் ஓப்பன் பண்ணிட்டாங்க. முதல் நாள் முதல் காட்சி 9 மணி காட்சி 500 ரூபா வந்து வித்துக்கலான்னு வந்து கவர்மெண்ட்டே சொல்லிட்டாங்க. 500 ரூபாய்க்கு வந்து வித்துக்கலான்னும் போது 500 ரூபாய்க்கு வித்து ஆன்லைன்ல வாங்கினவங்க புக்கிங் ஓப்பன் பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வாங்கினவங்க அவங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கே பணத்தை திருப்பி கொடுத்துடலாம். அதுக்கு வழி இருக்கு, வழிமுறைகள் இருக்கு. கொடுப்பாங்க, கண்டிப்பா கொடுப்பாங்க. அதாவது வந்து கண்ணியமா கொடுக்கணும்னா கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்கலைன்னா பெரிய சட்ட சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால அதெல்லாம் செய்ய மாட்டாங்க, கொடுத்துருவாங்க. இது பிளாக் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 500 ரூபா டிக்கெட் வந்து 1000, 2000, 3000, 4000லாம் ஓடிட்டு இருக்குன்னு தகவல் இருக்கு. நேற்றுக்கே பார்த்தீங்கன்னா யூடியூப்ல நிறைய ஆடியோஸ் எல்லாம் வெளியிருந்துச்சு. அதாவது வந்து 500 ரூபா தானேங்க டிக்கெட் விலை, நீங்கள் என்னங்க 2000 ரூபா சொல்றீங்க அப்படிலாம் வந்து ஆடியோ வந்திருக்கு. அது உண்மையா பொய்யா, அது வந்து செட்டப் பண்ணி எடுத்த ஆடியோவா, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட உண்மையாலுமே பிளாக் மார்க்கெட்டில் டிக்கெட் விற்கிறது விஜய் படம், ரஜினி படம், கமல் படம், அஜித் படம்லாம் வரும்போது சாதாரணமாக நடக்கிற ஒரு விஷயம்தான். அந்த வகையில் பெரிய விலை கொடுத்து டிக்கெட் வாங்கியிருக்காங்க, கள்ள மார்க்கெட்டில் வாங்கி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த பிளாக் டிக்கெட்னு சொல்லுவாங்க. அந்த டிக்கெட் வாங்கினவங்க அவ்வளோ பெரிய பணம் கொடுத்தவங்க அவங்களுக்கு எப்படி பணம் போய் கரெக்டாக சேரும்? ஒருத்தர் உதாரணத்துக்கு ஒரு 3000 ரூபா கொடுத்து ஒருத்தர் வாங்கியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய 3000 ரூபா எப்படி அவருக்கு திருப்பி போகும்? சரி, 3000 ரூபா கொடுத்து வாங்கினவருக்கு அந்த தியேட்டர் ஓனர் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு நாங்கள் வந்து அந்த அதுக்கு மாற்று டிக்கெட் உங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னா கூட அது என்னைக்கு ரிலீஸ் ஆகும்னு தெரியாது. அது ரிலீஸ் ஆனால் அந்த தியேட்டரில் ரிலீஸ் ஆகுமான்னு தெரியாது. பல பிரச்சனைகள் இருக்கு. லாஸ் அப்படிங்கிறது லாஸ் எல்லாம் அவங்களுக்கு பெருசு இல்லமா. இப்போ வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் கோடீஸ்வரங்க, அவங்கெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் சளைக்கிற ஆளுங்க கிடையாது. அது ஒரு பக்கம். அது தெரிஞ்சுதான் விஜய் வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸுக்கு வந்து படம் கொடுத்துருக்காரு. ஒரு தமிழ் தயாரிப்பாளர் படம் கொடுக்கல. நீங்க பாத்தீங்களா? ஒரு தமிழ் தயாரிப்பாளர் அவருடைய கடைசி படத்துக்கு வந்து தமிழ் தயாரிப்பாளர் கொடுக்கல. அவர் ஆரம்பத்துல இருந்து 68 படங்கள் எடுத்து வளர்த்து விட்டது தமிழ் தயாரிப்பாளர்கள் தான். முதல்ல வந்து கை தூக்கி பிடிச்சது, தோல் தூக்கி பிடிச்சது வந்து தமிழ் தயாரிப்பாளர் தான். ஆனா அவங்களுக்கு கொடுக்காம ஒரு கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு ஒரு கர்நாடகா தயாரிப்பாளர் கொடுத்தது காரணம் என்ன அப்படின்னா, அவங்க கோடிகள்ல பணம் வச்சிருக்காங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிப்பாங்க. நமக்கு வரும் தெரியும், அவருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நமக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம காசு வந்துருச்சா, 275 கோடி வந்துருச்சா, அதோட டாக்ஸ் காசு வந்துருச்சா, எல்லாமே டிடிஎஸ்லாம் வந்துருச்சா, ஓகே நம்ம சேஃபா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சேஃபா தான் இருக்காரு. அவர் பிரைவேட் ஜெட்ல போறாரு. அவரோட லைஃப் ஸ்டைல், லிவிங் ஸ்டைல் எதுவும் குறைச்சிக்க போறது இல்லை. ஆனா அவருக்கு என்ன பாதிப்பு வரப்போகுது? அவருக்கு ஒரு பாதிப்பும் வராது. இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் கேளுங்க. ஒரு தாவேக்காங்கிற கட்சியை தொடங்கிட்டீங்க, அரசியலுக்கு வந்துட்டீங்க, நீங்க இப்ப அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டீங்க, ரொம்ப ஆக்ரோஷமா அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களோட கடைசி படம் ஜனநாயகன். நீங்க அரசியல் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பல துருவத்துல இருந்து உங்களுக்கு அட்டாக் வரும்னு உங்களுக்கு தெரிய வேண்டாமா? இந்த பக்கம் வரும், அந்த பக்கம் வரும், இங்க வரும், பின்னாடி வரும், முன்னாடி வரும், மேல வரும், கீழே வரும், எல்லாம் உங்களுக்கு தெரியணும்ல. யாரு எங்க அம்பு எய்துவாங்கன்னு உங்களுக்கு தெரிய வேணாமா? அப்ப ஜனநாயகன் கடைசி படம் போது ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் பண்றோம் அப்படின்றது வந்து திட்டவட்டமா நீங்க அறிவிச்சிட்ட போது, விளம்பரம்லாம் பண்ணும்போது, எல்லாமே நடந்துட்டு இருக்கும் போது அதுல உஷாரா இருந்திருக்க வேண்டாமா? அது ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து அது சென்சாருக்கு அப்ளை பண்ணி பிரச்சனைகள் என்னன்னு கேட்டு அதை சால்வ் பண்ணி சர்டிஃபிகேட்டை ஒரு 15 நாளைக்கு முன்னாடி கையில் வாங்கி வச்சிருக்க வேண்டாமா? நீங்கள் கடைசி நேரத்தில் தான் போய் கோர்ட்டுக்கு போய் சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு கேட்பீங்களா? சரி, நீங்கள் அப்ளை பண்ணீங்க, உங்கள்ட்ட பதில் வரல. இல்லை, நீங்கள் அப்ளை பண்ணது டிசம்பர் 18, 19, 22 கூப்பிட்டு சொன்னாங்க, கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ். ஒரு 26ஆம் தேதி 27ஆம் தேதி வரலைன்னா அன்னைக்கே கோர்ட்டுக்கு போயிருக்கலாமே. அன்னைக்கு கோர்ட்டு போயிருந்தீங்கன்னா 10 நாள் அவகாசம் இருந்திருக்குமே. 10 நாள் அவகாசத்தில் நீங்கள் வந்து
நீதிமன்றத்தில் நீங்க போராடி அந்த சர்டிபிகேட்டை வாங்கியிருக்கலாமே. எதுவுமே செய்யாம கரெக்டா நீங்க போய் எத்தனாம் தேதி, எனக்கு தெரிஞ்சு 6ஆம் தேதியோ என்னமோ போய் நிக்கிறாரு கோர்ட்ல. எப்படி அது சாத்தியக்கூறாகும்? ஒரு அலட்சியம், முழுக்க முழுக்க அலட்சியம். ஒரு தயாரிப்பு நிறுவனம் தயாரிக்கிறாங்க, அதுல நீங்க தான் ஹீரோ. நீங்க ஹீரோங்கிறதுனாலதான் இந்த படத்துல இவ்வளவு சிக்கல் வருது, இவ்வளவு இடையூறுகள் வருது. இதெல்லாம் உங்களுக்கும் தெரியும். பல பன்முனை தாக்குதல்கள் இருக்குன்னு தெரியும். இது இருந்தும் நீங்க ஏன் அலட்சியமா இருந்தீங்கன்றதா என்னோட கேள்வி. அப்போ உங்களுடைய அலட்சியம். அப்போ ஒரு படத்தோடைய சென்சார் சர்டிபிகேட்டே உங்களால ஒழுங்கா வாங்க முடியல. ஒரு சினிமாலே இருக்கிறீங்க, 33 வருஷமா சினிமாவில் இருக்கிறீங்க. அவங்க தகப்பனார் ஒரு 45-50 வருஷமா சினிமாவில் இருக்காரு. ஒரு சினிமா பேக்ரவுண்ட்லயே வாழ்ந்த நீங்க இப்படி இருக்கிற உங்களுக்கே இப்படி தடைகள் வந்திருக்கு. வர செய்யும் போது அதை கரெக்டா அது தெரிஞ்சு பண்ண வேண்டியதானே, ஏன் பண்ணல? எல்லாமே இவ்வளவு கேர்லெஸ்ஸா விட்டதால தான் இப்போ ஆமா, கேர்லெஸ்ஸா விட்டதுனால தான் இந்த பிரச்சனை. இப்போ இது ரிலீஸ் ஆக எவ்வளவு நாள் ஆகும் சார்? இப்போ இன்னும் அவங்க டேட் கன்ஃபார்ம் பண்ணல. எவ்வளவு நாள் எதிர்பார்க்கலாம்? எவ்வளவு நாள் கழிச்சு இது வரும்? அது சொல்ல முடியாதுமா. ஏன்னா வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. இப்போ நீதிபதி என்ன தீர்ப்பு சொல்ல போறாங்க வெள்ளிக்கிழமைங்கிறது நமக்கு தெரியாது. அவங்க சென்சார் சர்டிபிகேட் கொடுத்துருன்னு சொன்னாலும் சொல்லலாம். சென்சார் சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு 4 வாரம் அவகாசம் வேணும்னு அரசு தரப்பு வழக்கறிஞர் கேட்டிருக்காரு. சார்பில் எந்த வக்கீல் சார் அவங்க வாதாடுறாங்க? நம்ம ஸ்ரீரங்கம்ல இருந்து வந்திருக்கிறதா கேள்விப்பட்டோம். அவங்களுக்கு ஒரு நாளைக்கே 70 அம்மா, நீங்க எந்த வக்கீல் பேரு விலாசம்லாம் தேவையே இல்லைம்மா. இங்க பிரச்சனை என்னங்கிறதா பிரச்சனை. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்தந்த ப்ரொஃபஷன்ல டாப்ல இருக்கிறவங்க அவங்கவுங்க காசு வாங்க தான் செய்வாங்க. இன்னைக்கு விஜய் 275 கோடி ரூபா வாங்குறாருல்ல, ஒரு கவின் 4 கோடி தானே வாங்குறாரு. கவின் ஏன் 4 கோடி வாங்குறாருன்னு கேட்க முடியுமா? அந்தந்த ப்ரொஃபஷன்ல அந்தந்த டாப்ல இருக்கிறவங்க வாங்க தான் செய்வாங்க. ஒரு கில்லாடியான ஒரு டாக்டர், அவர்கிட்ட நீங்க ஒரு ஆப்ரேஷன் போனீங்கன்னா ஒரு ஆப்ரேஷனுக்கு 50 லட்சம் சார்ஜ் பண்ணுவார், நீங்க கொடுத்தாகணும். அவர்கிட்ட போனீங்கன்னா நீங்க கொடுத்தாகணும். ஸோ இங்க யார் வாதாடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது. யார் வாதாடினாலும் சட்டம் தான். புரியுது உங்களுக்கு? இப்ப நீங்க சொல்றீங்க பெரிய டாப்பான ஆள் வந்திருக்காரு. ஸ்ரீரங்கமா எங்க இருந்து வந்திருக்காரு? ஸ்ரீரங்கத்திலேருந்து வந்திருக்காரு. ஸ்ரீரங்கத்திலேருந்து வந்திருந்தாலும் சரி, பிள்ளையார்பட்டியிலேருந்து வந்திருந்தாலும் சரி, இல்லை பழனி முருகன் கோயிலேருந்து வந்திருந்தாலும் சரி. ஆனால் உங்களுக்கு என்ன நியாயம்? இப்போ உங்களுக்கு நீங்க செய்த தவறு தான். நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க அலட்சியமா இருந்துட்டீங்க. அதனால உங்களுக்கு இப்ப நியாயம் கிடைக்காம போச்சு, உங்களுக்கு வெற்றி கிடைக்காம போச்சு. இல்ல இப்ப நீங்க தோல்வி விட்டுதானே 9ஆம் தேதி திரையிட முடியாம போறீங்க. நீங்க ஒரு கரெக்டான திட்டமிடுதல் இருந்திருந்தா 9ஆம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ணிருக்க முடியுமா, முடியாதா? அப்ப அந்த திட்டமிடுதல் இல்லை, அதனால உங்களுக்கு தோல்வி. அதனால நீங்க தோல்வி முகத்தில் திரும்பி போறீங்க. இதுதான் உண்மை. அதுக்கப்புறம் இது எப்ப ரிலீஸ் ஆகுங்கிறது நம்ம சொல்ல முடியாது. அது அந்த தயாரிப்பு நிறுவனம் சர்டிபிகேட் எப்போ வரும்னு நமக்கு தெரியாது. அது வந்ததுக்கு அப்புறம் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். அடுத்து சர்டிபிகேட் வாங்காம இன்னொரு தேதி குறிக்க மாட்டாங்க. சர்டிபிகேட் வாங்கிட்டு தான் இன்னொரு தேதி குறிப்பாங்க. தொடர்ந்து இந்த வழக்கை எப்படி பொறுத்திருந்து பார்ப்போம் சார். நன்றி.